அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அழுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். விழுத்தலை நெறியை விரும்பிலேன், கரும்பின் மிக இனிக்கின்ற நின் புகழ்களை கரும்பின் மிக இனிக்கின்ற நின் புகழ்கள் வலுத்தலை அறியேன். மக்களே மனையே வாழ்க்கையே துணை என மதித்து கொளுத்தலை மனத்து புழுத்தலை புலையேன். கொக்கனேன் செக்கினை பலகால் இழுத்தலை எருதேன். உளுத்தலே உடையேன் என்னினும் காத்தருள் எனையே. இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: உயர்ந்த தலையாய நன்மை விளைவிக்கும் அறநெறியை விரும்பாத நான், கரும்புச் சாற்றிலும் மிகவும் இனிக்கின்ற நினது புகழ்களை எடுத்து ஓதாமல், வீடு மனைவி குழந்தைகள் இவர்களோடு கூடி வாழும் வாழ்க்கையே உயிர் துணை என்று கருதி கொளுத்து அலைகின்ற மனத்தை உடைய புழுமிக்க தலையை உடையவனாகவும், மாமிசத்தை உண்பவனாகவும், கொக்கை போன்றவனாகவும், செக்கை பலமுறையும் சுற்றி சுற்றி இழுக்கும் தொழிலை உடைய எருது போன்று துன்பம் அடைபவனாகவும் இருக்கும் என்னை வெறுத்து ஒதுக்காமல் காத்து அருள வேண்டும் அப்படின்னு தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். உயர்ந்த தலையாய நன்மை விளைவிக்கும் அறநெறியை விரும்பாத நான். அப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த நெறி எப்படி எப்படி அருமையான நெறி அப்படின்னா, அப்படியே நம்ம அகவலில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் எடுத்த உடனே தான் சொல்கிறாங்க. அருட்பெரும் ஜோதி அகவல் 1596 வரிகளில் முதல் வரி 4 தடவை முதல் 2 வரிகள் 4 முறை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அதற்கு அடுத்து வரக்கூடிய 3-4 வரிகளே இந்த வரிகள் தான். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாள் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி. இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இதில் சிவ அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் விளக்கம் கொடுக்குறாங்க. உரைநடை பகுதி உபதேச குறிப்புகளில் அந்த தலைப்பே சிவ. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவரே சொல்கிறாங்க. சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது. அதுக்கு சி என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாதது. வ என்பதற்கு பொருள் சர்வ வல்லமை உடையது அப்படின்னு தெளிவாக உரைநடை பகுதியிலே சொல்கிறாங்க. அப்போ இங்கே பொருள் பார்க்கும்போது சிவக்கு பொருள் பார்த்துட்டோம். அப்போ சிவநெறி அப்படின்னு அவர் சொல்கிறது அந்த ஜீவகாருண்யம், அதை தான் சொல்கிறாங்க. சிவநெறின்றது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தான் சொல்கிறாங்க. சரி, அப்புறம் அருள் அப்படின்னு சொல்கிறது கடவுள் விளக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. அருட்பெரு நிலைவாள் அப்படின்றது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்கிறோம்ல, அதைத்தான் அருட்பெரு நிலைவாள் அப்படின்றாங்க. அப்போ இந்த முதல் எடுத்த பாடல்லையும் வள்ளல் பெருமான் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தான் எடுத்து சொல்கிறாங்க. அதாவது பிற ஜீவன்கள் படும் துன்பத்தை தன்னுடைய துன்பமாகவே எண்ணி அந்த ஜீவர்களின் துயர் துடைக்கும் ஜீவகாருண்யத்தை சார்ந்து எக்காலத்தும் தடைபடாத வாழ்வளிக்கும் அந்த தவ வாழ்வு உடையோருக்கு அருள் அளிக்கும் சிவபதியாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது ஜீவகாருண்யம் செய்து அந்த எக்காலத்தும் தடைபடாத அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்பவர்களுக்கு அந்த அருள் பதியாக
அந்த இறைவன் விளங்குகின்றான் அப்படின்னு அந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இன்னும் கூட ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இன்னும் கூட தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மனித பிறப்பினால் அடைய வேண்டிய லட்சியம் யாது எனில் எக்காலத்தும் தடைபடாத நிலையான பெரிய இன்ப வாழ்வை கடவுள் அருளால் பெற்று வாழ்வதே ஆகும். அக்கடவுளின் அருளானது எல்லா உயிரையும் தம் உயிர் போல பார்க்கும் ஒருமை உணர்வை பெறுவதால் கிடைக்கும். அந்த ஒருமை உணர்வு எல்லா உயிர்களுக்கும் எண்ணம், சொல், செயல், பொருள் முதலியவற்றால் நன்மை செய்வதாலும் நமது குறையையும் இறைவனின் பெருமையையும் இடைவிடாது சிந்தித்து கடவுளிடத்து விண்ணப்பிப்பதாலும் கிடைக்கும். தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் அகவலை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் சிவநெறி அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக தான் அந்த அருட்பெரு நிலை கிடைக்கும், அதில் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வாழ்பவர்களுக்கு அருட்சிவபதியாகவே அந்த அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது அப்படின்னு தான் எடுத்த உடனே சொல்லி இந்த அகவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த நெறி உயர்ந்த தலையாய நன்மை விளைவிக்கும் அறநெறி அப்படின்றது தெளிவாகிறது. சரி, அடுத்து கரும்பின் மிக இனிக்கின்ற நின் புகழ்களை வலுத்தலை அறியேன். அதுக்கு வள்ளல் பெருமான் அருமையாக ஒரு 6ஆம் திருமுறையில் ஒரு பாடல், சிறப்பான பாடல். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருள் அமுதே தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொல பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. இங்கே எப்படி அருமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே சொல்கிறாங்களா? அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. கரும்பின் மிக இனிக்கின்ற நின் புகழ்களை வலுத்தலை அறியேன். இது மாதிரி அதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் படிக்கும்போதும் கட்டி அணைத்தாலும் எது செஞ்சாலுமே இனிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய புகழ்களை நான் அறியாமல் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் சொல்கிறாங்க. சொன்னவங்க அடுத்து, மக்களே மனையே வாழ்க்கையே துணை என மதித்து கொளுத்தலை மனத்து புழுத்தலை புலையேன். அதாவது மனைவி, மக்கள், குடும்பம், இந்த உலகாதாய விஷயங்கள் தான் இன்பம் அளிக்கக்கூடியவை என்று இந்த மாயை வசப்பட்டு இதிலேயே கொளுத்து போய் அலைகின்றேன்றாங்க. கொளுத்த மனத்தினுடன் புழுத்தலை புலையேன், புழு உண்டாகக்கூடிய இந்த தலையை உடையவனாக இந்த கொளுத்து போய் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அதே அகவல்ல இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது இந்த பாட்டு பாருங்க. புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே, இது ஞானசிரியை பாடல். புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர். உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே பொற்தேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்தே. பாருங்க, இங்கே பக்தி எப்படி செய்யணும், எப்படி புகழ்ந்து இறைவனை சொல்லணும்னு சொல்லி அவரே எல்லா வார்த்தைகளையும் சொல்லிடுறாங்க. இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் பக்தி செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா புகுந்தருணம் இது கண்டீர் நல்லவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி. அப்போ கடவுளுடைய அந்த சிற்சபைக்குள்ளே புகுந்து அந்த கடவுள் மயமே ஆயிரலாம் அப்படின்றாங்க. உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. அதாவது மரணிக்கும் தருவாயில் உற்றவரும் பெற்றவரும் சொந்தம் பந்தங்கள், பெற்றவர்கள், பிறரும், உடைமைகள், நாம் வச்சிருக்க பொன் பொருள் எதுவுமே, நம்ம சுற்றத்தார், மனைவி, மக்கள், குழந்தைகள்,
எதுவுமே உற்ற துணை அன்றே. தெளிவாக சொல்கிறாங்க. இங்கேயே அதான் சொல்கிறாங்க. மக்கள் மனை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வச்சுருக்கிற உற்றார் உறவினர் மனைவி மக்கள், நான் வச்சுருக்க சொத்து காரு பங்களா இதெல்லாம் வந்து நமக்கு உற்ற துணையாக இருக்குமா? மரணிக்கும் தருவாயில் நம்ம நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம். எத்தனையோ கோடீஸ்வரனும் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறவங்களும் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க? ஒன்றுமே இல்லை. அப்போ அதெல்லாம் துணை இல்லை. துணை மாதிரி நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம், இதெல்லாம் இன்பம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாயை, அதான் மாயையுடைய வேலை. அப்போ அந்த கடவுள் ஒன்று தான் சத்தியம். அப்போ நம்ம வந்து அதை அடைவதற்கு தான் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதேன்னு சொல்லிட்டு கடவுளை எப்படி கும்பிடணுமாம்மா, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கொர்த்தேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்து பக்தி செய்யணும். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் இப்படி சொல்லி பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்னவங்க இந்த பாட்டில் பாருங்கள். கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே. பாருங்கள், இரவாத வரத்தை பெற்று இன்பம் உறலாம். நான் சொல்லக்கூடிய இந்த மெய்நெறிக்கு வாங்க, சுத்த சன்மார்க்க மெய்நெறிக்கு வந்தீங்கன்னா இரவாத இன்பம் உறலாம், இரவாத நிலையை பெற்று இன்பம் உறலாம்னு சொல்கிறாங்க. மற்ற எப்படி சொல்கிறாங்க? கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே. அப்போ நாம் எப்படி இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம், மனைவி மக்கள் நாம் வச்சுருக்க பொருட்கள் வீடு வாசல் இதெல்லாம் வந்து நித்தியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இதுதான் இன்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது உண்மையில் இன்பமா? ஒரு நிமிஷம் ஒரு சனம் நினச்சி பாருங்கள். அது இன்பமா? இன்பம் இல்லை. ஆனால் இன்பம் போல் தோன்றக்கூடிய அந்த மாயை. ஆனால் அதைத்தான் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதை இன்னும் சேர்த்து இன்னும் பல வீடு வாங்கலாம், இன்னும் கார் வாங்கலாம், இன்னும் நம்ம செல்வாக்கூட வாங்கணும், மற்றவங்க இதை வந்து நான் வந்து நல்ல வசதியாக இருக்கான்னு சொல்லி புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டு இருக்கோமே ஒழிய கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாகணும் அப்படின்ற அந்த உண்மை சத்து பொருளை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்றதான் அவர் பல பாடல்களே சொல்லிட்டு வராங்க. இங்கேயும் அதான் சொல்கிறாங்க. மக்களே மனையே வாழ்க்கையே துணை என மதித்து கொளுத்தலை மனத்து புழுத்தலை புலையே அப்படின்றாங்க. இப்படி சொன்னவங்க இன்னும் கூட இந்த பாடலை, இதுவும் ஞானசிரியை பாடல் தான், இதை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதில் இன்னும் அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என்மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க. இன்னும் டீப்பாக போய் சொல்லிட்டாங்க. அதாவது மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால், அதாவது வேறு மார்க்கங்களில் வேறு வழிகளில் வேறு சாதனங்களில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதில் போனீங்க அப்படின்னா சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடும். அதில் போய்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா மரணம் வந்துடும். அந்த மார்க்கங்களோ அந்த வழிகளோ எதுவும் மரணத்தை தவிர்க்கக்கூடிய வழியை சொல்லவில்லை. அங்கே போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிறந்தால் இறந்து போகணுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு முடிச்சுடுவாங்க. அடுத்த பிறவி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாது. மரணம் வரும்போது எப்படி தடுக்க முடியும்? யாராலும் தடுக்க முடியும்? யாராலும் தடுக்க முடியாது. சமரச சன்மார்க்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என்மொழி கண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே.
இங்கே அவர் சொல்லலை மனைவியோ மக்கள் குழந்தைகள் வீடு வாசல் இதை பிடிச்சிருங்க மரணமில்லா பெருவாள் வரணும்னு சொல்லவே இல்லை. பற்றிய பற்று அனைத்தையும் விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால நம்ம உடனே நினைக்கலாம் அதனால நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு ஓடிடலாமான்னா இல்லை. வீடு வாசல் நம்ம தான் வந்து உண்மையான ஜீவகாருண்யம் நம்ம ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு ஊழ் வகையினாலும் அஜாக்கிரதையினாலும் எந்த ஒரு ஆபத்துக்களும் சத்தியமாக வராது அப்படின்னு ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் சொல்கிறாங்க. அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் இருக்க சொல்கிறாங்க. அப்போ காடு மலை மேடெல்லாம் ஓட சொல்லலை. அப்போ இதிலெல்லாம் பிடிப்பு வச்சுருக்கக்கூடாது, பற்று வச்சுருக்கக்கூடாது, இதிலே இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் போல் இதெல்லாம் நித்தியம் இல்லை. ஒன்று நாம் அவங்கள விட்டுட்டு போயிடுவோம், இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் சத்தியம். இந்த எண்ணத்தோடு தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு கடவுள் எந்த வேலைகள் செய்தாலும் அந்த ஏற்கனவே நான் படித்து சொன்னேன் பார்த்தீங்களா, நமது குறையையும் இறைவனுடைய பெருமையையும் இடைவிடாது அந்த சத்துவிசாரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே. அதே சமயத்தில் ஜீவகாருண்யம் வந்து சிறிது கூட தடைபடக்கூடாது. எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நினைக்கக்கூடிய அந்த ஒருமை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இந்த சிறிய 5-6 வரியாக இருந்தாலுமே 8 வரியாக இருந்தாலுமே எவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிது கூட வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிது கூட தவறாமல் அந்த வழியில் பயணிக்கணும். அதே சமயத்தில் அவர் சொன்னது மாதிரி இந்த பற்றுக்களை எல்லாம் விடணும். பற்றுக்களை எல்லாம் பற்றற விட்டு அந்த அருள் அம்பலப்பற்றையே பற்றணும் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.